Hello friends, welcome to Multi Educate channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ல இன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ரன் மேக்ரோ கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அது கொடுக்கணும்னா என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணியே காட்டுறேன். ஸோ ஒரு இமேஜ் ஏதாவது எடுத்துக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷன் கொடுக்குறேன், அதில் போயிட்டு ரன் மேக்ரோ அப்படின்றத கொடுக்குறேன். இப்படி கொடுத்தோன்னா ப்ரௌஸ்ன்னு இருக்குல்ல, அது கொடுக்குறேன். அது கொடுத்தோன்னே என்ன சொல்லுது பாருங்கள், நமக்கு ஜாவா வேணும் இல்லையா? அதனால அப்போ ரன் மேக்ரோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஜாவா வேணும். ரன் மேக்ரோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நிறைய யூஸ் பண்ணலாம். ஒரு மெசேஜ் பாக்ஸ், டயலாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வர வைக்கலாம். இந்த ஆன்சர் கரெக்டு, இது தப்பு. அது மூலமா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ரன் மேக்ரோவில். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ க்ரோமில் அந்த வெப்சைட்டை டைப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வேணால் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டூல்ஸில் போங்க, மேக்ரோஸில் போயிட்டு ஆர்கனைஸ் மேக்ரோஸ்ன்னு போங்க. அதில் ஓப்பன் ஆஃபீஸ் பேசிக் அதில் போயிட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு மேக்ரோவை க்ரியேட் பண்ண போகிறோம். நான் இப்போ லேர்ன் சும்மா கொடுக்குறேன். ஸோ அதில் லேர்ன் கொடுத்த உடனே நியூன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்த உடனே இங்கே என்ன டாபிக் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். லெசன் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம HTML டேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்புறம் ஹெச்டேக்கு அந்த மாதிரிலாம் ஒன்று ஓப்பன் பண்ணால் அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் போட்ட மாதிரி போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப் கொடுக்குறோன்னா ஓப்பன் பண்ணுறது எண்டு சப்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணா செக் பாக்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அலர்ட்னு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அலர்ட் என்ற மெசேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன மாதிரி வேணும், நமக்கு மெசேஜ் பாக்ஸ் வேணும்னா மெசேஜ் பாக்ஸ்ன்றதை நம்ம போடுறோம். போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்து அந்த டபுள் கொட்டேஷனில் நமக்கு என்ன ஷோ பண்ணணும் அப்படின்றத கொடுக்கலாம். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி, இல்லை என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல அந்த மெசேஜ் பாக்ஸுக்கான ஒரு ஐக்கான் வரணும் அப்படின்னா ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஐக்கானுக்காக நம்ம என்ன நம்பர் வேணுமோ, இப்போதைக்கு நான் 64 ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த மெசேஜுக்கான டைட்டில் என்னது, சும்மா நம்மளோட விருப்பம் தான், இங்க என்ன கொடுக்குறோன்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணமோ அங்கே போய் மெசேஜ்ல காட்டும். இது வந்து அதனுடைய ஐகான்ஸ் காட்டுறதுக்காக, இது வந்து அது டைட்டில். ஓகேவா? இந்த அலர்ட்ன்றது நம்ம கூப்பிடுறதுக்காக கனெக்ட் பண்ணுவோம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த அலர்ட்ன்ற மெசேஜை கால் பண்றது. இந்த அலர்ட்னு சொல்லி கால் பண்ணா இதுக்குள்ள இருக்கிறது ரன் ஆகும். எப்பவும் போல Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஓப்பன் ஆஃபீஸ்ல ப்ரெசன்டேஷன்ல போயிட்டு இப்போ சும்மா ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதுக்கு இன்ட்ராக்ஷன்ல போயிட்டு மேக்ரோ கொடுக்க போறோம். ரன் மேக்ரோ கொடுத்தோம்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஜாவா இருக்கிறதுனால அந்த நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு வந்துடும். ரன் மேக்ரோஸ் இருக்குல்ல, அதில் போங்க, ஸ்டாண்டர்டில் போயிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தாலே அதில் காட்டுது பாருங்க, லெசன் 1. லெசன் 1ல இப்போதைக்கு நம்ம ஒரு மெசேஜ் தான் அங்கே போட்டிருக்கோம் அலர்ட், அதனால அது காட்டுது. அது டிஃபால்ட்டாக சூஸ் ஆயிடுச்சு. 2-3 வச்சிருக்கீங்கன்னா நம்ம கிட்ட கேட்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்க வெரி குட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இந்த ஐன்றது நான் கொடுத்த இல்லையா, 64ன்றது அந்த ஐயோடைய சிம்பிள். வேற ஏதாவது நம்பர் நம்ம மாத்திக்கலாம். அப்புறம் என்னென்ன நம்பர் இருக்குன்னு வேணும் நான் உங்களுக்கு சொல்றேன். 64 கொடுத்தேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க பாத்தீங்களா 16, 64, 32, 48 என்ன வேணா கொடுத்துக்கலாம். 16 கொடுக்கும்போது எரர் மெசேஜ் காட்டுற மாதிரி இருக்கும். 32 கொடுத்தா கொஸ்டின் மார்க் போட்டு வரும். 48 கொடுத்தா வார்னிங். 64 வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா அதுக்காக. இதெல்லாம் வந்து அந்த ரன் மேக்ரோல கொடுக்குற ஐக்கானுடைய நம்பர்ஸ். இப்போ நான் 64 கொடுத்தலையா, நெக்ஸ்ட் என்ன பண்றேன் 48 கொடுத்துக்கலாம். 48 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே பார்த்தீங்களா இந்த ஐகான்ஸ் தான் இப்போ நம்ம மாத்திருக்குது. வெரி குட் அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொரு ஏதாவது கொடுக்கணும், இன்னொரு மெசேஜ் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னா அதுலயே போயிட்டு மறுபடியும் டூல்ஸ்ல மேக்ரோஸ்ல போயிட்டு ஆர்கனைஸ் மேக்ரோல போயிட்டு ஓப்பன் ஆஃபீஸ் பேசிக்ஸ்ல போயிட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வேணும்னா புதுசா இருக்குது சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஏதாவது மாடிஃபை பண்ணனா எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தோன்னே இந்த இடத்துலயும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி போய் எடுக்கலாம்.
இல்லை நான் ஓப்பன்லேயே வச்சிருக்கனால இப்படியே போயிட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வேணும் ஏதாவதுன்னா அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ராங் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அலர்ட் மெசேஜ் டூன் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம டைட்டில் கொடுக்குறது நம்ம விருப்பம் தான். வார்னிங் கொடுக்குறேன். இப்போ இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லேயே வந்துட்டு இப்போ இன்னொரு பாக்ஸ் வேணும் எனக்குன்னா இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டு இதுக்கு நான் கொடுக்க போகிறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷனில் போயிட்டு சேம் அதே மாதிரி ரன் மேக்ரோவில் போங்க. அதில் ப்ரௌஸில் போனீங்கன்னா சூஸ் பண்ணிக்கணும். நம்ம எந்த மேக்ரோ கொடுத்துருக்கோமோ அதில் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அலர்ட் மட்டும் இருந்தது. இப்போ ரெண்டாவது ஒரு கால் நேம் ஆட் பண்ணணும்னு இங்கே காட்டுது பாருங்க. அதனால அலர்ட் மெசேஜ் டூன்னு கொடுத்துருக்கேன். அதை எடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஸ்லைட் ஷோலையும் உங்களுக்கு அழகாக அது ஒர்க் ஆகும். ராங் அப்படின்னு அந்த ஐக்கான் வேணும்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மாற்றிக்கலாம். வெரி குட். ஸோ இப்போ நம்ம ஐக்கான் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன். 16, 32, 48, 64. இதில் நான் மாடிஃபை பண்ணோன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறத டைரெக்டாக போயிட்டு 48 பதில் 32 கொடுத்து கண்ட்ரோல் எஸ் எப்போ போல் சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கொஷின் மார்க் வச்ச மாதிரி வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.